காதுக்குள்ளே போய் மிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஏதாவது ஒன்று வீட்டில் இல்லைனா போதும் அது வாங்கியே ஆகணும். அப்போ தான் மனசு திருப்தியாகவே இருக்கும். ஒரு வாரம் கிட்ட காய் எதுவுமே வாங்கலை, அப்படியே விட்டு இருந்தேன். வெங்காயம் தக்காளி வச்சு அந்த நாளெல்லாம் ஓட்டி முடிச்சிட்டேன். இன்றைக்கி எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. இன்றைக்கி தான் ஊர்லேயே சந்தை போட்டு இருந்தாங்க. அதனால் நான் ஈவினிங் போலேயே கிளம்பிட்டேன். நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் ஒரு 4 மணி போல் கொஞ்சம் லேசாக தூரல் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அந்த டைமில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி மழை டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லா விலையுமே நல்லா வந்து தங்கத்தோட ரேட் மாதிரி விற்றுட்ருக்கோம். அன்னமோ தெரியல, இன்றைக்கி வந்து எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்தது. ஆனால் வியாபாரிங்களுக்கு இது கொஞ்சம் நஷ்டமான டே தான் நினைக்கிறேன். ஏன்னா தக்காளி வேலைலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை டைமில் சரியான ரேட் விற்றுட்ருக்கோம். இன்றைக்கி ரொம்ப சீப்பாக இருந்தது. 7 கிலோ தக்காளி 8 கிலோ தக்காளி வெறும் 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு அவங்க போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னமோ தெரியல, சரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து பின்னாடி ஊறுகாய்க்கு இருக்க என்ன பண்ணி வச்சுக்கலாம், டக்குன்னு தேவைப்படும் போது தோசை ஊற்றி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. மித்ரன் வந்து சுத்தமாக வந்து வெயிட் போடுறதே கிடையாது. நானும் எவ்வளவும் கொடுத்து பார்த்துட்டேன். செவ்வாழைப்பழமும் தினமும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து சளி வந்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து 2 டைம்ஸ் கொடுக்குறேன். இனியனுக்கு மட்டும் வாழைப்பழம் கொடுக்குறேன். ஆனால் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் வெயிட் மட்டும் போடவே மாட்டாங்க. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் செஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.